எங்களோட முழுவதுமே எங்களுடைய நோக்கம் எல்லாமே மக்களை அத்தனை பேரையுமே தன்னை உணர வச்சு, தனக்குள்ளே இருக்கிற இறைத்தனையை உணர வச்சு கொண்டாட்டமாக வாழ வைக்கணும். அவங்களுக்கு ஒரு முக்தி நிலையை கொடுக்க வைக்கணும், ஞானத்தை அருளணும். இதுதான் எங்களோட நோக்கம். அதாவது முதல்ல அரசு வந்து ஒரு குருவாக இருந்து இருக்கும்போதே அந்த நோக்கம்தான். இப்போ நாங்கள் யாரும் 2 பேருமே முழுமையாக உணர்ந்துட்டோம். அப்பாற்பட்ட சக்தின்னு உணர்ந்ததுக்கப்புறம் நாங்கள் போய் சுற்றி நாங்கள் அனுபவிக்கிறதுக்கா நாங்கள் இங்கே வந்தோம். நீங்கள் இப்போ வரீங்க, ஒரு சாதாரண மனிதனாக இருக்கீங்கன்னா உங்களோட ஆசை என்னவா இருக்குன்னா, நம்ம மனைவி குழந்தைய சந்தோஷமாக வாழ வைக்கணும், மனைக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கணும், குழந்தைங்களுக்கு தேவையானதை அவங்களுக்கு என்ன ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்கணும். அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு அந்த எண்ணம் தான் இருக்கும். ஏன்னா உங்களோட அப்படிதான் மைண்ட் செட் பண்ணியிருக்கு. எங்களுக்கு வந்து என்ன ப்ரோக்ராம் செட் பண்ணியிருக்கோ அதுதான் எங்களுக்கு ஆசை கொடுக்கும். எங்களுக்கு வந்து மக்கள் எல்லாம் உன்னோட குழந்தைங்க, அவங்க கொண்டாட்டமாக வாழணும், அவங்களுக்கு நீ முக்தி நிலையை கொடுக்கணும், அவங்களுக்குள்ள என்ன செயல்படுதுன்னு நீ உணர்த்தணும். இதுதான் எங்களோட பிறவி நோக்கம். அப்போ இது மக்கள் உணர மக்கள் கொண்டாட்டமாக வாழ்றத பார்க்க தான் எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அனுஜ் டைல்ஸ் ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம்.